எதற்காக இப்போது ஓய்வு மாலத்தீவுக்கு போனோம், இல்லை வந்து கொடைக்கானலுக்கு போனோம். அட ஒன்றும் இல்லைன்னா கும்மிடி பூண்டிக்காவது போனேயா, எங்கேயாவது போய் ஒரு வாரம் இருக்கணும். ஏன்னா இங்கே இருந்தால் எல்லாருமே எல்லா கேள்வியும் என்ன கேட்குறான், ஏங்க நீங்கள் இந்த வடநாட்டுக்கு ஒன்றும் போகலையா, கர்நாடகாவில் போய் நீங்கள் திராவிடமாச்சே, நீங்கள் மத்திய அரசை மதிச்சிங்களா? உச்ச நீதிமன்றத்தையே மதிக்கலையே, சும்மா பில்டப் தானே கொடுத்துட்ருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் 2023 மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதமோ வந்து நீங்கள் வந்து போட்ட மனுவை வந்து வாபஸ் வாங்கியாச்சு திமுக அரசு. நீட் தேர்வை எதிர்த்து போடப்பட்ட அந்த மனுவை அது தள்ளுபடி செய்வார்கள் என்ற நிலையில் வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. கடந்த ஒரு வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் மறுபடியும் வந்து பாராளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட் தேர்வை என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டை மாற்றிடுவீங்களா? பட் ஒரு கட்சி அரசியல் தலைமைன்னு வரும்போது 3 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ பெருசாக வேறு ஓய்வு. இப்போ நம்மளே கேட்பாங்கல்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா, காலையிலேருந்து என்ன வேலை கீச்சே, நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அதனை பண்ணிகிட்டு இருந்த, எப்படின்னு ஒரு வீட்டில் தமாஷா பேசுவாங்க குடும்பத்தில். கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக நாம் கேட்குற கேள்வியாக தான், இந்த 3 வருஷத்தில் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ஒரு பெரிய ஓய்வு. தமிழ்நாட்டை வந்து முதலிடத்தில் பல இடத்துல கொண்டு வந்துட்டீங்க. கஞ்சா, ஏற்கனவே கனிம வள கடத்தல், அதாவது இவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. செய்கிறதுல வந்து முக்கால்வாசி பேர் திமுக நிர்வாகி. இப்போ வந்து ரவுடி மாஃபியா அப்படின்னு தாண்டி வரும்பொழுது அந்த லிஸ்ட்டில் திமுக நிர்வாகின்னு வந்துடுறான். கலைஞருக்கே ஸ்டாலின் பேரில் இவர் அடுத்த வாரிசு என்று அதாவது வெளிப்படையாக அறிவிப்பதற்கான அந்த நம்பிக்கை அவருக்கு வரவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் அவரை வந்து கடைசி வரை அவரை வந்து தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் அறிவிப்பதில் அவருக்கு தயக்கம் இருந்தது, அவருக்கு நம்பிக்கை குறைவாக இருந்ததுன்றது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து நீங்கள் வந்து அதே ஆளுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் ஆலோசகருமாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை வந்து நிறைவு செஞ்சிருக்காரு. அதோடைய ஒரு முன்னோட்டமாக என்னன்னு தெரியல, அவர் வந்து ஒரு ஓய்வெடுக்கிறதுக்காக கொடைக்கானல் வரைக்கும் டூர் போயிருக்காரு சார். முதல்ல இந்த கொடைக்கானல் டூர் அவர் போனதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியையும் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க சார்? நல்லா பயங்கர வெயிலாக இருக்குது, 110 டிகிரி வரைக்கும் போயிடுச்சுங்கிறாங்க. நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வெயில். எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக போச்சுன்னு சொன்னால் பாருங்கள், ஊட்டியில் வந்து 23 டிகிரி வெயில்லையே வந்து சிசிடிவிலாம் வேலை செய்யலை, ஈரோட்டில் வேலை செய்யலை. ஈரோட்லையாவது வெயில் அதிகம். தென்காசியில் பாருங்கள், மழை கொஞ்சம் அதிகமாக, அந்த குற்றாலம் தென்காசியில் அங்கே சிசிடிவிலாம் வேலை செய்யலை. அந்த அளவுக்கு வெயில் வந்து அரசியலை பாதிக்கும் அளவுக்கு வருது. அதில் என்ன ஒரே நமக்கு என்ன புரியலன்னா, இந்த இவிஎம்லாம் வந்து மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் வருது. அவங்க தானே இவிஎம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவிஎம் வந்து இவிஎம்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து மத்திய அரசு அதை பற்றி நிறையா வந்து இவிஎம்மில் கோல்மால் இருக்குது, ஹேக் பண்ணிட்டாங்க, போனாங்க வந்தாங்கன்னு இதோட 25 வருஷமாக அதே பற்றி பேசி ஒரு வழியாக உச்சநீதிமன்றம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹேக் இது வரைக்கும் பண்ண சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பல வாய்ப்புகள் கொடுத்து யாராலையும் பண்ண முடியல, அதை பற்றி பேசாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட இவிஎம்லாம் பத்திரமா இருக்குது, இந்த வெயில்னால பாதிக்கப்படல. 45 டிகிரி வெயில், 48 டிகிரி வெயிலில் பாதிக்கப்படலை. ஆனால் மாநில அரசு ஏற்பாடு பண்ணக்கூடியதான் சிசிடிவி. அதை பாதுகாப்பது வந்து மாநில அரசின் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு. பாருங்கள், தென்காசியில் வெயில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது வெயில் அதிகமாக போச்சுன்னா கொடைக்கானல் போகலாம், ஊட்டி போகலாம், இல்லை தென்காசி குத்தாலம் போகலான்னு போவோம். அங்கெல்லாமே வெயிலில் வந்து எது பாதிக்கப்படுது, இவிஎம் பத்திரமா இருக்குது உள்ளுக்குள்ளே, சிசிடிவிலாம் பாதிக்கப்படுது. சரி, அதை விட்டுடுவோம். நம்ம முதல்வர் அவர்கள் வந்து கொடைக்கானல் போயிருக்கார் இல்லையா, அது வந்து முதல்ல ஒரு மாலத்தீவு போகிறதா இருந்த ஒரு அப்படி ஒரு பேச்சு அடிபட்டது. மத்திய அரசு அனுமதி கொடுக்கல, வழக்கமாக அவங்க கொடுக்கணும் அனுமதி, உள்துறை. அது சரியான நேரத்திற்கு வரவே இல்லையா தெரியல, போல. நாங்கள் மாலத்தீவு போகிறத பற்றி பல விமர்சனங்கள் வந்தது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட எதிரி நாடு மாதிரி இருக்குது நமக்கு எகெயின்ஸ்டாக, இப்போ போய் மாலத்தீவு போவானே
பிரதமர் வந்து லட்சத்தீவுக்கு போய் லட்சத்தீவை வந்து ப்ரமோட் பண்ணாரு, இவர் எதிரி நாட்டான மாலத்தீவுக்கு போகிறாரு. காங்கிரஸில் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி அந்த காலத்தில் வந்து சீனாவுக்கு போய் இந்திய அரசுக்கு தெரியாமல் அவர்களுடைய அரசு, மன்மோகன் அரசு அப்போவே வந்து போய் ஒரு எம்ஓயு கைது போட்டு வந்தாங்க சீன ரூலிங் பார்ட்டியோட. 1.25 கோடி ரூபா, சின்ன பணம் தான் அவங்களுக்கு. 1.25 கோடி ரூபா வந்து அதில் நன்கொடை வேறு வாங்கினாங்க இவங்களோட கட்சிக்கு. சீனாவில் இருக்கிற ஒரு அரசு சார்ந்த ஒரு கட்சி, ஆளுங்கட்சி, அங்கே எதிர்கட்சிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆளுங்கட்சி தான் கட்சி, அரசியல்வாதியும் அரசியலும் எல்லாமே ஒன்று தான். 1.25 கோடி வேறு ஒரு பணமும் வந்து நன்கொடை வாங்கிட்டு போய் ரகசியமாக நீங்கள் போய் கையெழுத்து போகிறத கூட தப்பில்லை, போயிட்டு வந்து ஆமாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அதே மாதிரி சீன தூதர் ஒருவரை ரகசியமாக ராகுல் காந்தி சந்தித்ததெல்லாம் வந்தது. அதை மாதிரி மாலத்தீவுக்கு போகிறாரோன்னு. ரெண்டாவது, இப்போ நம்ம துபாய்க்கு போனார், லூலு வந்தது. அதான் லூலு அப்படின்னாலே இப்போ வந்து இப்போ யாரோ ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் வந்து இல்லை கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஒன்று கேஷாக வச்சுருக்கேன், இப்போ 2 லட்சத்துக்கு மேலேனா பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில, பேசாமல் லூலு பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு முதல்ல புரியல, என்ன சொல்கிறாரு, லூலு பண்ணதுன்னா என்னன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கேருந்து அவாலால் அனுப்பிச்சிடுறேன், அப்புறம் அங்கேருந்து எனக்கு நீ அனுப்புகிற மாதிரி நீ ரூபாயை வாங்கிட்டு இதை எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருன்னு சொல்கிறத, இப்போ அது ஹவாலான்ற வார்த்தை போய் இப்போ லூலு பண்ணிடுறதுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் லூலு வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ மறுபடியும் மாலத்தீவுன்னா அது இன்னொரு லூலுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருந்தது. நம்ம சந்தேகத்தை வச்சு தான் சொல்கிறோமே தவிர நமக்கு எப்படி தெரியும். அவர் உள்ளபடியே அவர் ஓய்வு எடுக்கணும். ஒரு மாலத்தீவு வந்து ஒரு அமைதியான இடம். நான் அங்கே நிறைய தடவை போயிருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன். அது வந்து அமைதியான இடம், நியாயம், ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் இந்த சமயத்தில் ஏன் ஓய்வு எடுக்க போகிறார் அங்கே வரோம் நம்ம. நீங்கள் பரவாயில்ல, ஆம்பளை தானே, வயசு கேட்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 24 சார். 24. 92 நீங்கள் அப்படின்னா பிறக்கல, அதுக்கப்புறம் தான். ரைட்டு. 92 ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் வந்து சின்ன பசங்க நாங்கன்னு பேர். நடிகர் முரளி, ரேவதி நடிச்சாங்க. அதில் வந்து ஒரு பாட்டு வரும், என்ன மானம் உள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாங்க, அந்த மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, சிங்கப்பூரிலும் கேட்டாங்க, சீமையிலிருந்து கேட்டாங்க. அதாவது என்ன எல்லா ஊர்லேயும் வந்து என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க, கடைசியில் ஒன்றை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அது சின்ன பசங்க நாங்கன்னு ஒரு படம், 1992 ஞாபகம் எனக்கு. நான் இந்தோனேஷியா புறப்பட்டதுக்கு அப்புறம் வந்த படம், அதனால் ஞாபகம் இருக்குது எனக்கு. எதுக்காக சொல்லுன்னா, இவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னால், நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னால் வடநாட்டில் சென்று உதயநிதி அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து பரப்புரை பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்கன்னு பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க யாரும் இவங்களை கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிடலங்கிறது ரொம்ப ஓப்பன் சீக்ரெட். சனாதனத்துக்கு எதிராக வந்து ஒரு 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 நிலை இவங்க எடுத்ததுக்கப்புறம், சனாதன ஒழிப்புன்னு ஒன்று, அவங்க ஏற்கனவே இந்திய கூட்டணியில் வந்து இந்த இந்துக்கள் ஓட்டு, சிறுபான்மையர் ஓட்டு ஓரளவுக்கு வரும்னா கூட மற்ற ஓட்டு, இந்துக்கள் ஓட்டு வருமா வராது. அயோத்தி ராமர் கோயிலெலாம் வேறு அவர் இப்போ பிரதமர் வந்து பெருசாக பண்ணிட்டார். இப்போ எப்படி என்ன பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்களை கூட்டு போனால் உடனே பிரதமர் என்ன பண்ணுவார், சனாதன ஒழிப்பை வந்து பேசின உதயநிதியும் ஸ்டாலினும் வந்து அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா வர்ற ஓட்டும் போயிடும். தெலுங்கானா முதல்வரே அதை கண்டித்து பேசியிருந்தார். அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சரி வேண்டாம் தென்னாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால், தெலுங்கானா முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டாரு. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பிரச்சனை அங்கே ஒரு விதமாக இருக்குது, இங்கே ஒரு விதமாக இருக்குது, இது ஒரு பிரச்சனை. அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணார், பினராயி விஜயன் வந்து பினராயி விஜயனை ஏன் கைது செய்யவில்லைன்னு அவங்க பிரியங்கா காந்தி கேட்குறாங்க, ஏதோ அவர் பேரில் உள்ள வழக்குகளை. பதிலுக்கு இவர் என்ன கேட்குறாரு, நேஷ்னல் ஹெரால்டு விஷயத்தில் வந்து பண்ண ஊழல் விஷயமா ஏன் ராகுல் காந்தி, சோனியா காந்தி குடும்பம் வந்து கைது செய்யப்படவில்லை. இண்டி கூட்டணி, இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி. இப்போ கேரளா, அப்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து உதயநிதி இந்த சனாதன ஒழிப்பு வந்து தெலுங்கானாவில் ஒர்க் அவுட் ஆகலை, தெலுங்கானாவில் கூப்பிட மாட்டாங்க. சரி, கர்நாடகாவில் போய் போன தடவைலாம் வந்து இப்போ திருமாவளவன்லாம் போயிட்டு வந்தார், அங்கே போய் இப்போ வந்து காங்கிரஸுக்காக இது பண்ணிட்டு வந்தார் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில். இப்போ என்னென்னா இந்த சனாதன ஒழிப்புன்னு வந்ததுக்கப்புறம் கர்நாடகாலேருந்து ஐயா தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வர வேணாம், இந்த கும்மிடி பூண்டி தாண்டி வர ஆளெல்லாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி நிறுத்திட்டான். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
அப்போது ரெண்டாவது கர்நாடகாவில் போனால் இந்த காவேரி பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியில் என்ன பேசிட்டாரு சித்தராமையா, என்ன பேசியிருக்காரு, மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து அதாவது மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் இருக்குது பாஜக அரசு. இவங்க பாஜகவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க, அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து ஃபேவர் பண்ணுறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி காவிரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவர் டிகே சிவகுமாரும் சித்தராமையாவும் நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியோட விட்டு தர மாட்டோம், மேகதாடுல அணை கட்டியே தருவோங்கிறாரு. துரைமுருகன் வந்து அதை எப்படி கட்டுவாங்கன்றார். இப்போ தான் துரைமுருகன் சொல்கிறாரு இது வந்து மத்திய அரசை மதிக்கவே இல்லை. யார்? கர்நாடக அரசு. உங்கள் இண்டி கூட்டணி தானே, ஏன் மதிக்கலைன்னு போய் கேளுங்க. ரெண்டாவது யார் கவலைப்படுறாங்க பாருங்கள், நீங்கள் நீட் தேர்வெல்லாம் வரும்போது நீங்கள் மத்திய அரசை மதிச்சிங்களா? உச்ச நீதிமன்றத்தையே மதிக்கலையே, சும்மா பில்டப் தானே கொடுத்துட்ருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் 2023 மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதமோ வந்து நீங்கள் வந்து போட்ட மனுவை வந்து வாபஸ் வாங்கியாச்சு திமுக அரசு. நீட் தேர்வை எதிர்த்து போடப்பட்ட அந்த மனுவை அது தள்ளுபடி செய்வார்கள் என்ற நிலையில் வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. கடந்த ஒரு வருஷமாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் மறுபடியும் வந்து பாராளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட் தேர்வை என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டை மாற்றிடுவீங்களா? இது மக்களுக்கு தெரியாதுல்ல. இந்த 2023 விட்ரா பண்ணிட்டாங்கன்றது எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருப்பான். ஓ வந்தா இதான். ஸோ இதை மாதிரி வந்து இது இந்த வகையில் வந்து எதற்காக இப்போது ஓய்வு மாலத்தீவுக்கு போனோம், இல்லை வந்து கொடைக்கானலுக்கு போனோம், அட ஒன்றும் இல்லைன்னா கும்மிடி பூண்டிக்காவது போனேயா, எங்கேயாவது போய் ஒரு வாரம் இருக்கணும். ஏன்னா இங்கே இருந்தால் எல்லாருமே எல்லா கேள்வியும் என்ன கேட்குறான், ஏங்க நீங்கள் இந்த வடநாட்டுக்கு ஒன்றும் போகலையா, கர்நாடகாவில் போய் நீங்கள் திராவிடமாச்சே, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அது வேறு பாலிடிக்ஸ், அவர் இண்டி கூட்டணியில் இல்லை, ஜெகன் ரெட்டி அவர் வந்து இல்லை, அதனால் இவங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற அவரே வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். இப்போ இந்து ஓட்டு வந்து விழாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கிட்டே சேர்க்க மாட்டார். இப்போ ஆந்திரா போயிடுச்சு, கர்நாடகாவில் காவிரி மேகதாது இந்த பிரச்சனை, தெலுங்கானாவில் அதனால் வந்து தண்டிக்கணுன்றார் உதயநிதியை, கேரளாவில் வேறு மாதிரி பிரச்சனை, எங்கே தான் போவான். இதை தாண்டி வட மாநிலத்தில் நிச்சயமாக கூப்பிட மாட்டாங்க. வட மாநிலத்தில் சாதாரணமாக பார்க்கும்போது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நான் சமீபத்தில் வட மாநிலங்கள்லாம் போயிருந்தபோது சாதாரண மக்கள், பிஜேபி சார்ந்தவர்கள்னு சொல்லலை, பொதுவான மக்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு பேச ஆரம்பிட்டாங்க. இப்போது வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ அமெரிக்காவில் வந்து இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து சில பல்கலைக்கழகங்களில் வந்து போராட்டங்கள் நடந்தது. அப்போ அமெரிக்கா வந்து ஜேஎன்யூவில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வரும்போது இந்தியா வந்து பார்த்து வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன் இன் இந்தியா எஸ்பெஷலி யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ஜெய்சங்கர் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் வந்து அதே கிண்டலாக பதிலுக்கு அதையே சொல்லியிருக்காரு, வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி சிச்சுவேஷன் இன் அமெரிக்கா யூஎஸ்ஏ எஸ்பெஷலி யூனிவர்சிட்டிஸ்ன்னு. கிட்டத்தட்ட 2000 பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அதில் பெண்கள் உட்பட நிறைய பேரை தரன்னு இழுத்து வண்டியில் போட்டு நம்ம வழக்கமான காவல்துறையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்போ வட மாநிலத்திலேருந்து இவங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஸ்டாலின் பிரதமரே ஆக வாய்ப்பு இருக்குன்ற முதற்கொண்டு திமுக காரங்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது ஒன்றும் இல்லை, இப்போ அது சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் கூட சொல்கிறேன், தம்பி விஷால் தான் அடுத்த பிரதமர்னு சொன்னால் நீங்கள் ராத்திரி சந்தோஷமாக தூங்க போகிறீங்க. இல்லை நீங்கள் வந்து திருசக்தியாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நான் போகும்போது அப்படி ஒரு கனவுல போவேன். இதுக்கு என்னங்க பெரிய விஷயம், யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கிறது வந்து தவறில்லை. நம்ம வந்து அதே சமயத்தில் நான் வந்து பல தடவை சொல்லுவேன், வந்து ஒரு வேட்டி கட்டிய தமிழர் ஒருத்தர் வந்து பிரதமராக வந்தால் பெருமை தான் தமிழனுக்கு, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும். அதற்கு வாய்ப்பு இருக்கான்னா சமீபத்தில் இருக்கா மாதிரி தெரியல. தேவகவுடா மாதிரி ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு டம்மியாக தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி பொம்மை மாதிரி திருப்பி காட்டி விட்டா அப்படி ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஒரு நரசிம்மராவ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நரசிம்மராவ் மாதிரி வந்து 5 வருஷத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்தார். நரசிம்மராவ் வரும்போது டம்மியாக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலையே வந்து பாக்கி பேர்லாம் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணல, அவர் கம்ப்ளீட் பண்ணார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆளுமை இருந்தது. மிக சிறந்த இன்னி வரைக்கும் சொல்கிறாங்க, மோடிக்கு முன்னால் வாஜ்பாய் உட்பட பல பிரதமர்களை வந்து ஒப்பிட்டு நரசிம்மராவுடைய நிர்வாகம் வந்து மிகச்சிறந்த நிர்வாகம்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்து அதுக்கப்புறம் பின்னால் இறந்து போனோன்னே அவரோட உடலை கூட வந்து அக்பர் ரோடு காங்கிரஸ் அலுவலகத்திற்குள்ளே அனுமதிக்காமல் ஹைதராபாத்தில் போய் அவர் வந்து
சாதாரணமாக ஒரு இது மாதிரி ஒரு யாரோ ஒரு மனிதர் மாதிரி அவர் வந்து இந்து முறைப்படி எரிக்கப்பட்ட போது அது சரியாக எரியாமல் நாய்களும் நரிகளும் வந்து அந்த மிச்சத்தை குதிரையதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டாங்க. ஒரு ஒரு நாட்டு அவர் யாராவனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட தலைவராக இருக்கட்டும், டம்மியான தலைவராக இருந்தால் கூட நாட்டிற்கு பிரதமராக இருந்தவர், நல்ல நிர்வாகமும் செய்தவர், ஒரு காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர். சரி, அது காங்கிரஸுடைய அரசியல் அப்படி தான், அங்கே ஒரு குடும்பம் தான், அதை தாண்டி வேறு எதாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் வந்து இந்த கொடைக்கானலுக்கு போனது என்னென்னா, இப்போ வந்து இந்த ஓய்வுனா இங்கே இருந்தால் தோணுன்னு கேள்வி கேட்பாங்க, ஏன் போகலன்னு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஓய்வுக்கு போயிட்டார். யார் முதல்வர் உட்பட எல்லாரும். இவர் கொடைக்கானலுக்கு போனார்னா குடும்பத்தோடு இவர் போயிருக்கலாம். ஆனால் வந்து உதயநிதி ஒரு நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் லண்டனுக்கு போயிட்டார். நமக்கு என்ன அதில் புரியலன்னா, இப்போ ஏன் கொடைக்கானலுக்கு மொத்தமாக போயிருக்கலாமே, எல்லாரும் ஒரு திருப்தியாக ஒரு குடும்பத்தோடு இருந்திருக்கலாமேன்னு. அந்த லண்டனும் போது நமக்கு சில கேள்விகள் வருது. ஜனவரி 1 அன்னைக்கு இந்த 2024 லண்டனுக்கு இதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இளைஞர்கள் வந்து ஓய்வெடுக்க போனாங்க. யாருன்னா ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன், ஸ்டாலின் அவர்கள் மகள் செந்தாமரை செல்வி, அப்புறம் அந்த சபரீசனுடைய கசின் பிரதர் அவர் வந்து பிரவீன் கணேஷ் அவருடைய குடும்பம். அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம், டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய குடும்பத்தினர், அவருடைய பசங்க, இவங்க எல்லோரும் டிஜிபியும் இவங்களும் ஏன் அவங்க லண்டன் போகக்கூடாதுன்னு நம்ம ஒன்றும் சொல்லலாம், அவங்க இஷ்டம். பட் இவங்க 3 குடும்பமும் ஒன்றா லண்டனில் போய் ஜனவரி 1 புத்தாண்டை கொண்டாடிட்டு வந்தாங்க. அதை மாதிரி இப்போ லண்டனில் போயிருக்காருன்னா எதுக்காக போயிருக்காரு நமக்கு தெரியல. ஒரு கால் ஏதாவது முதலீடை வந்து தனிப்பட்ட முறையில் போய் முதலீடு விஷயமாக போயிருக்கலாம், முதலீட்டை ஈர்ப்பதற்காக போயிருக்கலாம், இல்லை வேறு எதுக்காக போயிருக்கலாம். இல்லை அப்போது வந்து அவங்களாம் லண்டன் போனாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம மட்டும் லண்டன் போக வேணாமான்னு ஓய்வெடுக்க போயிருக்கலாம். ஸோ அந்த ஓய்வெடுப்பதில் தவறில்லை, அது எல்லாருக்குமே ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. அது நீங்கள் இது வரைக்கும் அந்த திமுக இப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ 3 வருடங்கள் முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருடங்களில் இப்போது கேட்டால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுப்பது வந்து மனித இயல்பு, அது தவறில்லை. பட் ஒரு கட்சி அரசியல் தலைமைன்னு வரும்போது 3 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ பெருசாக வேறு ஓய்வு. இப்போ நம்மளே கேட்பாங்கள்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா, காலையிலேருந்து என்ன வேலை கீச்சே நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அதனை பண்ணிகிட்டு இருந்த, எப்படியும் ஒரு வீட்டில் தமாஷா பேசுவாங்க குடும்பத்தில். கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக நாம் கேட்குற கேள்வியாக தான், இந்த 3 வருஷத்தில் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய ஓய்வு, உடல் ரீதியான ஓய்வு விட்டுருங்க, வேறு என்ன ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து 3 வருஷத்தில் என்னத்தை பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டை வந்து முதல் இடத்துல பல இடத்துல கொண்டு வந்துட்டீங்க. கஞ்சா, ஏற்கனவே கனிம வள கடத்தல், மணல் கடத்தல் 60,000 கோடி, குடியாத்தம் குமரன், துரைமுருகன், கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம், இந்த ஒரு பக்கம். அப்புறம் போதை மருந்து அது ஒரு பக்கம், ஜாஃபர் சாதிக்கு, அமீர், இப்படிலாம் வந்து அது அந்த ஜாஃபர் சாதிக்கு அந்த போதையும் இந்த கரிகாலன் மணல் கடத்தலும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அந்த ஷெக்மெட் கிளப்புன்ற மூலமாக கரிகாலன் வந்து இந்த போதை மருந்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னு. ஏற்கனவே நம்ம தான் வந்து டாஸ்மாகை வந்து அரசு பூர்வமாக சட்டபூர்வமாக கொண்டு வந்துட்டோம், 10 ரூபா பாலாஜிலாம். ஆக நீங்கள் வந்து மதுவை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க, சாராயத்தை. அதில் வந்து விஷ சாராயம்னா அதுக்கு பேர் அப்படி சொல்லக்கூடாது, என்னமோ கள்ள சாராயம்னு சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் சரக்கு இதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ சாராயம், போதைப்பொருள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வரைகையில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. முன்னாலெல்லாம் வந்து அந்த மாதிரி போதைப்பொருள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு சென்னை மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல, ஒரு பெரிய நகரங்களில் தான் கிடைக்கும், இல்லை பாம்பே, பொதுவாக நீங்கள் டெல்லி அந்த மாதிரி. ஆனால் கள்ளக்குறிச்சியிலையும் விருதாச்சலத்துலேயும் இன்னும் ஏதோ ஒரு சாதாரண சின்ன டவுனில் கூட பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிடைக்கிது கஞ்சாவும் மற்ற போதைப்பொருள். இப்போ அறந்தாங்கியில் ஒரு 110 கிலோ என்னமோ ஹஷீஷ் பிடிச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக்குலாம் அப்புறம் 3-4 தடவை பிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கஞ்சா, ஹஷீஷ், அதுக்கு பேர் என்ன வேணால் ஹீரோயின், ஆக மொத்தம் போதைப் பொருட்கள், சாராயம், ரேஷன் கடத்தல். ஒரு அட்வொகேட் ஒருத்தர் மாரி செல்வமோ ஏதோ ஒரு ஊரில் வந்து அவர் வந்து ரேஷன் ரொம்ப நாளாக கடத்திக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் பொருளை ஒரு வீடாக போய் அரிசியை வந்து சின்ன பசங்களை விட்டு போய் அந்த வீட்டில் போய் அந்த ரேஷன் அரிசிக்கு 5 ரூபா கொடுத்து அந்த வாங்கின்னு வந்து அதை வந்து கேரளாவுக்கு கடத்துறது.
ரேஷன் அரிசி. இதில் வந்து ஒரு மாரி செல்வம்னு ஒரு அட்வொகேட் வந்து இதை தடுக்கிறதுக்காக அவர் வந்து ஏதோ கேஸ் போட்டு ஏதோ ஒரு தடுத்திருக்காரு. அவருடைய வீட்டில் வந்து திமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வீசி தாக்கியிருக்காங்க. ஏன்னா இதையே வந்து 2022 துரைபாண்டின்னு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி சட்டம் ஒழுங்கு என்ன நடக்கிறது, குற்றங்கள் எப்படி அதாவது இவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. செய்கிறதுல வந்து முக்கால்வாசி பேர் திமுக நிர்வாகி. இப்போ வந்து ரவுடி, மாஃபியா அப்படின்னு தாண்டி வரும்பொழுது அந்த லிஸ்ட்டில் திமுக நிர்வாகின்னு வந்துடுறான். நான் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே தவறானவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. ஆனால் கேள்வி எங்கே வருதுன்னா, ஒரு ரவுடித்தனம் பண்ணால் அடிக்கிறான். ஒரு இங்கே கண்ணகி நகரில் வட சென்னையில் வந்து கஞ்சா வியாபாரிகள் வந்து போலீஸ்காரரை அடித்தார்கள். எப்படி அந்த தைரியம் வரும்? அவனுக்கு வந்து பின்னால் ஏதோ ஒரு அரசியல் சக்தி இருந்தால் தானே அந்த தைரியம் வரும். ஆக அந்த ரேஷன் கடத்தலில் பார்த்தீங்கன்னா 2022 வந்து துரைபாண்டின்னு ஒருத்தர் வந்து இதே மாதிரி கேஸ் போட்டு பண்ணார். அவர் அதை வெளியில் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தார் பாருங்கள். அடுத்த வாரம் வந்து அவர் கொலை செய்யப்பட்டார். வெளியில் கொண்டு வந்தார்ன்றதுனால அதை விட வந்து ஒரு துறை அதிகாரி வந்து ஆமாம் ரேஷன் அரிசி இப்படிலாம் கடத்தப்படுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டை வந்தவுடனே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. யார் பேரில்? அந்த அதிகாரி பேரில். அவரை தூக்கி போக்குவரத்து துறைக்கு போட்டாங்க. ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் என்னமோ அவர் ஏதோ அந்த மாதிரி ஒரு அதிகாரி, முக்கியமான ஒரு கள அதிகாரி. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ரேஷன் கடத்தல், கனிம வள கடத்தல், மணல் கடத்தல், சாராயம், போதைப் பொருள், கஞ்சா, இதுதான் வந்து நிறைய வந்திருக்கு. நீங்கள் அப்போ வந்து சனாதன ஒழிப்பு, சரி ரைட்டு, எத்தனையோ சாதனைகள் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசலை. நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு திட்டம் வந்து என்ன திட்டம்? அம்மா உணவகம் இழுத்து மூடிட்டீங்க, தாலிக்கு தங்கம் இழுத்து மூடிட்டீங்க, அம்மா மருந்தகம் இழுத்து மூடிட்டீங்க. நான் வந்து அதிமுக அரசு வந்து ஏதோ தேவலோகத்துலேருந்து வந்தது, அது சொர்க்கம், ஊழலே நடக்காத அரசு அப்படிலாம் நான் சொல்லலை. அதிமுக அரசிலும் ஊழல்கள் நடந்தது. நம்ம இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, தமிழ்நாட்டுடைய நிலைமை இதுவும் ஊழல் அதுவும் ஊழல். இதில் மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்ததுன்னா எது பெட்டர்? ரெண்டு ஊழல். கெட்டதுலேயே எது நல்ல கெட்டதுல நம்மளுடைய ஜனநாயகமே அப்படி தானே. இப்போ நீங்கள் ஒரு 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 தொகுதியில் நீங்கள் இப்போ தென்சென்னையில் இருக்கீங்கன்னா தமிழச்சி நிற்கிறாங்க, தமிழிசை நிற்கிறாங்க, இப்போ ஜெயவர்தனா நிற்கிறாரு, இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க, நாம் தமிழர்லேருந்து யாரோ தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க, 4 பேர் முக்கியமான, அப்புறம் சுயேட்சைகள் நிற்கிறாங்க. இதில் யாரையுமே பிடிக்கலன்னு நோட்டால் தான் போட முடியுமே தவிர, எனக்கு விஷாலை பிடிக்குது அப்படின்னு சொல்லி நான் விஷாலுக்கு ஓட்ட போட முடியுமா அந்த தொகுதியில்? இல்லை. ஸோ நம்மளுடைய ஜனநாயகத்தில் இதுதான். ஸோ இருக்கிறதுல யார் பெட்டர்? அந்த வகையில் ஊழல் நடந்தாலும் மக்களுக்கு திட்டங்கள் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தால் அங்கே நிறைய வந்தது. எனக்கு தெரிஞ்ச அம்மா உணவகத்தில் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்கலாம் கூட வந்து போய் க்யூவில் நின்று சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய்க்குள்ளே தான் வருது சாப்பாடு செலவு, ரொம்ப கம்மியாக வருதுன்னு அந்த மாதிரிலாம் வந்தது. அது எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றி கலைஞர் உணவகம்னு வைங்க, கலைஞர் மருந்தகம்னு வைங்க, எனக்கு பேரை மாற்றிங்க, நீங்கள் பெரியார் மருந்தகம்னு வைங்க, எப்படி பேரை மாற்றுங்க. மக்களுக்கு அந்த திட்டங்கள் வந்து சரியாக போய் சேருதா? அவங்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுனாலே. இப்போ கோயம்பேட்டிலேருந்து இப்போ கூட கிளாம்பாக்கம்னாலே அது வைரல் ஆகுது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் வந்து அந்த கோயம்பேடு திட்டம் ஏன் வந்து அது கோயம்பேட்டில் அது மறுபடியும் லூலுவை சுற்றி வருது. கோயம்பேடு வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அது. எம்ஜிஆர் காலத்தில் மோர் மார்க்கெட்லேருந்து முதல்ல வந்து அதுக்கப்புறம் பின்னால் வந்து இப்போ காய்கறி மார்க்கெட்லாம் பெருசாக வந்தது ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லாமே ரைட்டாக தான் பண்ணாங்கன்னு சொல்லலை. அவர்கள் ஊழல் பண்ணாங்க, அதுக்கான இதை அவங்க அனுபவிக்க வேண்டிய இது வந்தது, அது வேறு விஷயம். நம்ம சொல்கிறது வந்து ஊழலை தாண்டி மக்களுக்கு நன்மை தரும் திட்டங்கள்னால் இவங்க வந்து ரேஷன் அரிசியில் வந்து 95% பணம் வந்து மத்திய அரசு கொடுக்கும்போது இதில் நீங்கள் கலைஞர் படம், உதயநிதி படம், ஸ்டாலின் படம்னு போட்டு ஜலஜீவன் திட்டம்னா குடிநீர் வாங்கினா உடனே அதுக்கு வந்து அதாவது ரெடியாக ஸ்டிக்கர் மட்டும் வச்சுருக்காங்க, கலராக இவங்க வந்து ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு மத்திய அரசு வந்து கழிப்பறை கட்டி கொடுக்குது, வீடு கட்டி கொடுக்குது, என்னெல்லாம் செய்தோ எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து இப்போ ஜன் ஔஷத்துன்னு ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய மருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, இல்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க, மருந்து தராங்க. ஒரு மருந்து வந்து ஏதோ ஒரு ப்ரெஷருக்கு, பிபிக்கு 40 ரூபா ஒரு மாத்திரை, இல்லை 30 ரூபா ஒரு மாத்திரை அந்த எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகாது.
அப்போ அதை கொண்டு போய் ஜன் ஔஷத் மத்திய அரசுடையது, நிறைய இடங்களில் சென்னையில் இருக்குது, கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதே மாத்திரை பிராண்ட் வேறு, ஆனால் சேம் கெமிக்கல், அதே மிக்ஸு. அதில் உதாரணமாக சொல்கிறேன், அதில் 25% இது 40 ரூபான்னா 10 ரூபாய்க்கு ஒரு மருந்து இருக்குது. அது சர்டிஃபை பண்ணி தராங்க. இந்த மருந்துக்கு பதிலாக இந்த மருந்து ரெண்டும் ஒரே கெமிக்கல் தான், 40 ரூபாய்க்கு வாங்குகிற மருந்துக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த திட்டம் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், இந்த திட்டம் வந்து மத்திய அரசு திட்டம் தானே. மாநில அரசால் இதை வந்து என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிங்க, எப்படியும் ஸ்டிக்கர் ஓட்டுறது முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஸ்டிக்கர் ஓட்டுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து விளம்பரம் வந்து மாநில அரசு கொடுங்களேன், பரப்புங்களேன். அங்கே போய் நீங்கள் ஒரு மந்திரியை விட்டு ஒரு விழா கொண்டாடுங்க, ஒரு ரிப்பன் வெட்ட சொல்லுங்கள், அங்கே ஒரு போஸ்டர் ஓட்ட சொல்லுங்கள், பண்ணுங்கள். அங்கே இப்போ 100 பேர் போகிற இடத்துல 1000 பேர் போனால் பிரயோஜனப்படும். ஆக இவர்கள் வந்து அந்த விளம்பரம் வந்து எங்கே செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறாங்க. இதுதான் நீங்கள் தெரியும், அது பேர் என்ன, இப்போது சமீபத்தில் அவர் அனிதா ராதாகிருஷ்ணனும் அவர்கள் கனிமொழி அவர்களும் தான் சேர்ந்து இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்து அதில் சீனா ராக்கெட்டு, இந்திய ராக்கெட்டுடைய வர்ணம் எப்படி இருக்கும், சீன ராக்கெட்டுடைய அந்த கொடி எப்படி இருக்கும் தெரியாமல் இவர்கள் வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆவார்னு. நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து முதல்வராக இருந்துக்கிட்டு இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட சின்னம் என்ன, சீனாவுடைய ராக்கெட் சின்னம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வார ஏறி வைகுண்டம் போனானாங்கிற கதை தான். ஆக இவர்கள் பெரிய சாதனைகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தா நெகட்டிவ் நிறைய இருக்குது. சார் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவரோட ஆட்சியை பார்த்துருப்பீங்க. அவருடைய அந்த ஆட்சி அல்லது அவருடைய ஆளுமை வந்து அப்படியே ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் தான் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் சொல்லுவார், நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லி. அந்த ஆளுமை வந்து இருக்கா சார் நீங்கள் பார்த்த வரைக்கும்? அதாவது சில சமயங்கள் உண்மை, சில சமயங்கள் இல்லை, முக்கால்வாசி சமயங்களில் வந்து உண்மை கசப்பாக தான் இருக்கும். கலைஞர் வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஊழல் பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருந்ததான்னு கேட்டால் சர்க்காரியா கமிஷனில் வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல் இந்தியாவிலேயே வந்து கண்டுபிடிச்சது கலைஞர் அரசு தான் சொல்லி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசு அப்போது. ஸோ அதனால் ஊழலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் அவங்க அது முன்னால் ஒரு கலைஞர் இருக்கும்போது பண்ணதை வந்து இப்போ கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக அதிகமாக பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்குறது வந்து ஒரு இப்போ 10,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறேன்னா அதுக்கு கொட்டேஷனில் வந்து 26 கான்ட்ராக்டர் வந்து கொடுத்துருக்கான், 26 பேரும் ஒரே ப்ரைஸ் கொடுத்துருக்கான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 10,47,346 ரூபா அப்படின்னு சொல்லி 26 பேர் கொடுத்துருக்கான். அது எப்படி அப்படி ஒன்றா கொடுப்பான்? அதுக்கு வந்து இப்போது அது நீதிமன்றத்தில் வழக்காக போகும்போது மின் வாரியம் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி இப்போ மட்டும் இல்லைங்க, அதிமுக அரசும் போது இதே மாதிரி தான் ஒரே விலையில் 10 பேர் கொடுத்துருக்கான். ஆக நீங்கள் ஏன் ஊழல் பண்ணீங்கன்னு கேட்டால் அதிமுகவில் பண்ணாங்களா, அப்போ என்ன பண்ணீங்க? நமக்கு அது இல்லை, ஊழல் இல்லாமல் அராஜகம் இல்லாமல் இருக்கணும். அந்த வகையில் கலைஞர் இருக்கும்போது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் வந்து கட்சியாக அவருடைய கண்ட்ரோலில் வைக்க முடிஞ்சுது. அதாவது அமைச்சர்கள் உட்பட அமைச்சர்கள் ஆரம்பித்து அடிமட்டத்தில் வரைக்கும். சாதாரணமாக ஒருத்தனுக்கு வந்து ஒரு பதவி அமைச்சர் எதிர்பார்த்தான் இல்லை மாவட்ட செயலாளர் எதிர்பார்த்தான் கிடைக்கலன்னா, கிடைச்சவனை கூப்பிட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுவார், கிடைக்காதவனை கூப்பிட்டு ஒன்றும் இல்லைன்னா அவருடைய பாணியில், உனக்கு வந்து அமைச்சரவையில் இடம் இல்லைன்னா என்ன, என்னுடைய மனதில் என்றைக்குமே உனக்கு இடம் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி அவரையும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவார். அவன் சந்தோஷமாக தூங்குவான், அடுத்த 2 வருஷத்துக்கு அவன் சந்தோஷமாக தூங்குவான். அவர் மனசில் இடம் கொடுத்துறார். அதாவது நான் வந்து அது தவறுன்னு சொல்லலை, சைக்கலாஜிக்கலாக அதை எப்படி டீல் பண்ணணுன்ற அந்த ஆளுமை அவருக்கு இருந்தது. அதனால் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அவருக்கு பயந்தார்கள், அவருக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தொலைச்சி விடுவார் அவர் கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணான்னு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மாவட்டத்துலேயும் வந்து 2 குரூப்பு 3 குரூப்பு, இந்த அமைச்சர் குரூப்பு அந்த அமைச்சர் குரூப்புன்னு இருக்குது. அப்போல்லாம் வந்து அப்படியும் இருந்தது, அப்போ கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வீரபாண்டி ஆறுமுகலாம் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். சேலத்தில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கும் அவருக்கும் ஆகாது 2 குரூப் இருந்தது. இதே மாதிரி பல மாவட்டங்களில் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது கலைஞருக்கு தெரிந்தால் சீட்டு கிழிஞ்சிரும்ன்ற பயம் இருந்தது. இப்போ வந்து ஸ்டாலின் தெரிஞ்சால் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து, நான் அது ஸ்டாலினுடைய குறைன்னு சொல்ல மாட்டேன், ஆளுமைகள் வித்தியாசப்படுகின்றன.
நீங்கள் யாரையோ வந்து வந்து அவர் மிகப்பெரிய ஒரு டாக்டர் இருக்கார், மிகப்பெரிய விஞ்ஞானின்னா அவர் பையனும் அதே மாதிரி விஞ்ஞானியாக தான் வரணும், அந்த அளவுக்கு புகழ் பெறணும்னா எதிர்பார்க்குறது நியாயம் இல்லை. ஸோ அந்த வகையில் ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்கு உள்ள ஆளுமை வந்து பாதி கூட இல்லை. அதனால் அவரால் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியல. இன்னொரு பிரச்சனை அவருக்கு என்னென்னா, கலைஞர் பீரியடில் இருந்த மூத்த அமைச்சர்கள் தான் இன்றைக்கி மூத்த நிர்வாகிகள். இப்போ இவ்வளோ பேர் வந்து உங்கள் அப்பாக்கிட்டே நான் இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது தலைமுறையில் இந்த தலைமுறை இடைவெளியில் வரக்கூடிய பிரச்சனை தான். அதுதான் அவர் சந்திக்கிறார். அவர்கள் எதையுமே செய்யவில்லை, ஜீரோ அப்படின்னு சொல்லி அது வந்து அது விமர்சனம் இல்லை, அது வந்து குதர்க்கம், அப்படி நம்ம பேச விரும்பல, விதண்டாவாதம். அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்கம் குற்றச்சாட்டுகள், ஊழல்கள், அராஜகங்கள் அப்படின்னு அதிகமாக இருக்கும்போது இந்த அராஜகங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு நடந்ததுனாலே அரசு வந்து காரணம். அதில் முக்காவாசி இல்லை 90% வந்து திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக நிர்வாகிகள், திமுகவுடன் தொடர்பில் இருப்பவர்கள் தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அதோடைய வீரியம் அதிகம். அப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இல்லாமல் சில காலங்கள் அவர் வந்து கீழே எம்எல்ஏலேருந்து முதலமைச்சர் ஆனாருன்னும் போது ஒரு நீண்ட பயணம், இந்த பதவி வந்து தனக்கு கிடைச்சதே வந்து ஒரு பெரிய சவால்கள் நிறைந்ததுன்னு அவரே சொல்லியிருக்காருன்னும் போது இவ்வளவு தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் இதை ரிவர்ஸாக பாருங்கள். இதை நீங்கள் ரிவர்ஸில் பாருங்கள். நீங்கள் சொன்னதே தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ வருஷம் அவர் வந்து துணை முதல்வர்னு வச்சுருந்தாரே தவிர கலைஞர் வந்து கடைசி சில வருஷங்கள் வரை வந்து தன்னுடைய அரசியல் வாரிசு அவர்னு சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் வந்து ஒரு மூக்க அழகிரி அவர்களா இவரான அந்த அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. கலைஞருக்கே அது குழப்பமாக இருந்தது. நடுவில் வந்து சன் டிவி மாறன் வகைராவோட பிரச்சனையாகி அப்புறம் கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசியலில் நடந்துச்சு. எதுக்காக இதை சொல்கிறேன்னால், இதெல்லாம் தாண்டி கலைஞருக்கே ஸ்டாலின் பேரில் இவர் அடுத்த வாரிசு என்று அதாவது வெளிப்படையாக அறிவிப்பதற்கான அந்த நம்பிக்கை அவருக்கு வரவில்லை. அந்த அவருடைய எதிர்பார்ப்பு அதிகம்னு கூட சொல்லலாம். கலைஞர் வந்து தன்னை மாதிரி தம் பையன் வரணும்னு எதிர்பார்த்தாரு, அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவரை வந்து கடைசி வரை அவரை வந்து தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் அறிவிப்பதில் அவருக்கு தயக்கம் இருந்தது, அவருக்கு நம்பிக்கை குறைவாக இருந்ததுன்றது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து நீங்கள் வந்து அதே ஆளுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் வாரிசுகளில் பார்க்கும்போது பெட்டராக வந்து அவருக்கு தோணியிருக்கலாம் இல்லையா ஸ்டாலின்? அப்போ அவர் எந்த காலத்துலேயும் அவர் துணை முதலமைச்சராக ரொம்ப வருஷம் முன்னால் எப்போ துணை முதலமைச்சராக இருந்தார் எடுத்து பாருங்கள். 2009 காலகட்டத்தில், 2008 2009 அந்த 2011 அதிமுக ஆட்சி வந்துடுச்சு. 2006-11 அந்த ஆட்சியில் நடுவில் இடையில் வந்தார். அப்போவே வந்து இவர் தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அவர் அறிவிக்கலை. அது வந்து அறிவிக்காதது மட்டுமில்லை, பல முறை அவரிடம் நிருபர்களும் பத்திரிகைகளும் வந்து இதை வந்து நீங்கள் ஏன் அறிவிக்கலையான்னு கேட்டபோது அவர் மௌனம் சாதித்தார். அதை வந்து அந்த கேள்வியை தவிர்த்தாரே தவிர அவர் வந்து அறிவிக்கலை. அப்போ அந்த அறிவிக்கலைங்கும் போது நமக்கு என்ன சந்தேகம் வருது நமக்கு தெரியாது. கலைஞர் அவருடைய மனதில் என்ன இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம வந்து அப்படியா இருந்தால் அவருக்கே அங்கே வந்து இன்னும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெறவில்லை அப்படின்னு அவருடைய இதில். இது வந்து நம்ம வந்து ஸ்டாலினை குறைத்து சொல்வதற்காக இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கலாம். நீங்கள் நான் 85 மார்க் வாங்கிட்டேன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்கள் அப்பாவை கேட்டால் என்னத்த 85 வாங்கினார் இவர் விஷால், 98 99 வாங்க வேணாமா, 85 ஒரு மார்க்கா அப்படின்னு இருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆக வந்து ஸ்டாலினுக்கு வந்து கட்சியில் வந்து கட்டுக்கோப்பு அவரால் வந்து அந்த கட்டமைப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கலைஞர் வந்து ஒவ்வொருவரையும் வந்து அவர் அறிந்திருந்தார். அதாவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக நிர்வாகியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அத்தனையும் அவர் அறிந்திருந்தார். ஸ்டாலினுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. அவரை சுற்றி இருப்பவர்கள் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவர் நம்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படி வரும்பொழுது சுற்றி இருப்பவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் நல்லவர்களாக இருந்து வல்லவர்களாக இருந்து சொல்ல வேண்டியதே ஒழுங்காக சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லாமல் இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அவ்வளோ பெரிய இது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா ஒரு சிறு வட்டம் ஒன்று அரசியல் வட்டம் ஒன்று பண்ணிவிட்டு அதை தாண்டி அவங்க யாரையும் உள்ளே வர விடலை. அதை வந்து கூட இருந்தவங்களும் வந்து அதை தாண்டி யாரும் போயிடாமல் பார்த்துக்கிட்டாங்க.
ஒரு காலம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொதுமக்களோட ப்ராடராக அதாவது அதிமுக அமைச்சர்கள் நிர்வாகிகளோடு அவர் வந்து நேரடியாக அவர்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னால் அவர்கள் சந்தித்த அந்த முடிவு, நான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன், உடல் நலம்ங்கிறது வேற, அதுக்குள்ளே போக வேண்டாம். அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு முதல்வராக இருந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆளுமை, கலைஞரையே வந்து இத்தனை வருடம் அனுபவம் உள்ள கலைஞரையே வந்து ஆட்டம் காண்பித்த ஒரு பெண்ணாக இருந்து, நீங்கள் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்னால், எம்ஜிஆரின் மனைவியான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் வந்து 13 நாள் கூட முதலமைச்சராக இருக்க முடியல. ஆனால் ஜெயலலிதாவால் வர முடிஞ்சுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து எங்கே கோட்டை விட்டாங்க, அந்த வட்டம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. அது அவர்களுடைய சுபாவம், குணம்னு சொல்லலாம். ஆக ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய சாதனைன்னு நான் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷத்தில் வந்து ஆட்சி ஒன்றும் ஆகாமல் இது வரைக்கும் அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டார்ல, அதுவே மிகப்பெரிய சாதனை. இன்னும் 2026 வரைக்கும், ஏன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் போக போக இன்னும் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா 2026 வரை அவர் ஆட்சியில் வந்து திமுக இருக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு நானும் நீங்களும் யாரும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை வரவழைத்து கொள்ளாமல் 2026 அவர் கம்ப்ளீட் பண்ணாலே அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷம் டிஸ்மிஸ் ஆகாமல் இருந்துட்டார். அதுக்கு ஒரு காரணம் வந்து இவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஏறத்தாழ 70 அரசுகளை வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 356. மோடி அரசு வந்து இது வரைக்கும் யாரையும் பண்ணலை. அது இவங்களோட ஸ்டைல் வேறு, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இவங்க கொத்து கொத்தாக அவங்கள வந்து அள்ளிக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டுருவாங்க, இது ஒரு ஸ்டைலு. ஆனாலும் டிஸ்மிஸ் ஆகலை. அதுவும் ஏன்னா அது இந்த ஊழலுக்காகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக. ஆனால் இப்படியே இந்த சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக எங்கே பார்த்தாலும் இல்லை யார் கஞ்சா வியாபாரின்னு அதில் பார்த்தா அவன் திமுககாரன் இருக்கான், அவன் போலீஸ்காரன் அடித்தவன் யாருன்னு பார்த்தா அங்கே திமுககாரன் இருக்கான், இந்த கொலை பண்ணவன் விரட்டினவன் யாருன்னு பார்த்தா அங்கே திமுககாரன் இருக்கான். ஸோ திமுக நிர்வாகிகளையே உங்களால் அடக்க முடியவில்லை என்றால் பொதுமக்களிடம் சட்டம் ஒழுங்கை நீங்கள் எப்படி நிலைநாட்டப் போகிறீர்கள்? இதுதான் அங்கே உள்ள கேள்வி. இந்த கேள்விக்கு விடை வந்து ஓய்வில் இருக்கிற முதல்வர் கொஞ்சம் ஏன்னா ஓய்வில் இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓய்வின் போது அவருடைய சுய சிந்தனையில் இதற்கான தீர்வுகள் வந்து அவர் கண்டுபிடிப்பார் என்று நாம் நம்புவோம். நல்லதே நடக்கட்டும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.